ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது யூடியூப் தரப்பில் இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு அப்டேட் வந்திருக்குங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். மேஜராக அதில் இருக்கக்கூடிய ஒரு டவுட்டையும் இந்த ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அது என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? அதாவது வந்து யூடியூப் ஆப்பில் நம்மளே நம்மளுடைய அக்கௌண்ட்டில் போய் பார்க்குறோம், இல்லைனா நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த ஒரு சேனலில் போய் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், பர்டிகுலராக அந்த ஒரு வீடியோ, அதாவது ஷார்ட் வீடியோ இப்போ கிளிக் பண்ணி பார்க்குறோம்னா, அந்த ஷார்ட் வீடியோவில் வந்து நமக்கு சப்ஸ்கிரைப் ஆப்ஷன் வந்து ஷோ பண்ணாதுங்க. ஸோ இது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைத்தையும் சரி அதிகமாக வந்து அப்பப்போ கமெண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்குது. இது ரிலேட்டடாக குறிப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய சேனலில் இந்த சப்ஸ்கிரைப் ஆப்ஷன் வந்து ஷோ பண்ணுறதில்ல. நான் வேறு அக்கௌண்ட்லேயும் போய் செக் பண்ணிட்டேன். அதாவது என்னுடைய அக்கௌண்ட்டில் நான் செக் பண்ணி பார்க்கும்போது சப்ஸ்கிரைப் ஆப்ஷன் வரல, அனதர் அக்கௌண்ட்டில் போய் செக் பண்ணி பார்க்கேன், அதுலேயும் எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் ஆப்ஷன் வரல அப்படிங்கிற மாதிரி. கண்டிப்பாக வந்து உங்களுடைய சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் உங்களுடைய சேனல் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஷார்ட் செல்ஃபில் வந்து ப்ளே ஆகும்போது உங்களுக்கு எதனால் ஷோ பண்ணல அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்களே உங்களுடைய அக்கௌண்ட்டில் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அனலிட்டிக்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனும், அதே மாதிரி நீங்க என்னதான் வேற அக்கௌண்ட்ல போயிட்டு ஷார்ட்ஸ் வந்து உங்களுடைய ஷார்ட்ஸ் வந்து நீங்க பாக்குறீங்க அப்படின்னு சொன்னாலும், நீங்க ஒருவேளை அந்த சேனலை முன்னக்கூட்டியே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா அதுல சப்ஸ்கிரைப் ஆப்ஷனோ இல்லை பெல் ஐக்கானோ அதில் வந்து ஷோ பண்ணாது, எம்டியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டவுட்டா இருந்துகிட்டு இருக்கு. இதை ஃபர்ஸ்ட் கிளியரா சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன். இதை பத்தி பெருசா ஒரி பண்ணிக்காதீங்க. நார்மலா வந்து பார்த்தீங்கன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னா, வேற அக்கௌண்ட்ல சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த சப்ஸ்கிரைப் ஆப்ஷன் எதுவுமே ஷோ பண்ணாது. அதே சமயம் உங்களுடைய அக்கௌண்ட்லேயே நீங்க பாக்குறீங்கன்னா ஸ்க்ரீன்ல நான் ஷோ பண்ற மாதிரி அனலிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஷோ பண்ணும். ஸோ இதை எப்பவுமே புரிஞ்சுக்கோங்க. காமனாக எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டியது, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் ஆப்ஷன் இல்லை ப்ரோ என் சேனலில் எதுவும் பிரச்சனையா, இந்த மாதிரியான டவுட்ஸ் எதுவுமே வரதுக்கு தேவையில்லை. ஸோ இதை மட்டும் கிளியராக சொல்லணும் அப்படின்னு நினச்சா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கைஸ். இப்போ அதில் வந்துருக்க அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை பற்றின டீட்டெயில்ஸ் குறித்து ஒரு மெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு பர்டிகுலராக ஒரு அக்கௌண்ட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருந்தது இந்த ஒரு மெயில் வந்து. ஸோ அதனால் எனக்கு வந்து வரல ப்ரோ இந்த ஒரு மெயில் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே பயப்பட வேண்டாம். இது நார்மலாக வரக்கூடிய மெயில் தான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் அனலிட்டிக்ஸ் ஆப்ஷனை பற்றின ஒரு சில டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை வந்து ஒரு சின்ன ஸ்க்ரீன்ல உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அதை பாருங்கள் கைஸ். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இந்த ஒரு மெயில் தான். ஜஸ்ட் உங்களுடைய சேனல் நேம் மென்ஷன் பண்ணி யூஸ் தி அனலிட்டிக்ஸ் டூல் டு சி யுவர் ஷார்ட்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பை யூஸ் பண்ணுறதை தவிர யூடியூப் மெயின் ஆப்பில் நம்ம இருக்கும்போதே சிம்பிளாக ஒரு குயிக் வியூவாக நம்மளுடைய சேனல் பெர்ஃபார்மன்ஸ் வந்து பர்டிகுலராக ஒவ்வொரு ஷார்ட்ஸையும் பெர்ஃபார்மன்ஸ் வந்து என்ன அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதை எப்படி அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருப்பாங்க ஒரு சில டீட்டெயில்ஸ். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஷார்ட்ஸ் நம்ம சேனலில் அந்த பர்டிகுலர் சேனலில் க்ரியேட் பண்ண அந்த ஷார்ட்ஸ் வந்து நம்ம கிளிக் பண்ணால் நார்மலாக வந்து எந்த ஒரு தெரியாத ஷார்ட்ஸை கிளிக் பண்ணாலும் சப்ஸ்கிரைப்னு ஷோ பண்ணும். பட் நம்ம சேனலில் இருக்கக்கூடிய நம்ம ஷார்ட்ஸை கிளிக் பண்ணும்போது அதில் வந்து பார்த்தீங்கன்னா அனலிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குற மாதிரி ஷோ பண்ணும். ஸோ இந்த அனலிட்டிக்ஸை கிளிக் பண்ணி நம்ம வந்து வியூ பண்ணிக்கலாம். ஸோ அதில் கீ மேட்ரிக்ஸ் என்னென்ன, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிராஃபிக் சோர்சஸ் எந்த அளவுக்கு அதில் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரீமிக்ஸ் கண்டென்ட், உங்களுடைய சேனல் அந்த ஒரு கண்டென்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ரீமிக்ஸ் பண்ணது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்ஃபார்மன்ஸையும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸும் நீங்கள் பார்த்துக்கலாம். அது போக இன்னும் மோர் டீட்டெயில்ஸ் வேணும்னா ஒய்டி ஸ்டுடியோ ஆப் யூஸ் பண்ணிக்கலாம். அதை தவிர இன்னும் அதிகமான டீப்பான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும்னா யூடியூப் கிரியேட்டர் ஸ்டுடியோ டெஸ்க்டாப் வியூ வந்து நம்ம வந்து பயன்படுத்தி அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு சில டீட்டெயில்ஸ் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஒரு மெயிலில். இது நார்மலாக வரக்கூடிய மெயில் தான். ஜஸ்ட் இந்த ஒரு சில டீட்டெயில்ஸ் கொடுத்து ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் மெயின் ஆப்லேயும் நம்ம வந்து அனலிட்டிக்ஸ் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறத தெரிவிக்கிற விதமாக கொடுத்துருக்காங்க. ஸோ கைஸ், இந்த மாதிரி ஒரு சில டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தாங்க. இது இந்த அப்டேட்டை சொல்லணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாலும் கூட மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய இந்த ஒரு டவுட்டை தான் வெரிஃபை பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கைஸ். இந்த ஒரு வீடியோவில் தான். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கேள்வி சந்தேகம்னா மறக்காம கமெண்ட்ஸில் ரெடி பண்ணுங்கள். ஃபைனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல்லை கனெக்ட் பண்ணி அப்படியே ஆல் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் பூரா மண்ணில் அப்படி யூஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கைஸ். அதெல்லாம் கைஸ் இந்த ஒரு வீடியோ பார்த்துக்கணும். நன்றி. பை. சி யூ. நல்ல வீடியோ சந்திப்போம்.